இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ விவர்ஸ், தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சென்ற ஆண்டு தான் அரசியலுக்கு வர உள்ளதாகவும் தனி கட்சி ஆரம்பிப்பதாகவும் கூறியிருந்தார். ஆனால் தற்போது வரை கட்சியின் பெயரை அறிவிக்கவில்லை. இதே போல நடிகர் உலகநாயகன் கமல்ஹாசன் கடந்த ஆண்டே 2018 மக்கள் நீதி மய்யம் என்று தனது கட்சியின் பெயரை அறிவித்து அரசியல் பயணத்தை தொடங்கினார். தற்போது வருகிற நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் கமல் கவனம் செலுத்தி வருகிறார். இதே போல நடிகர் ரஜினிகாந்த் அறிவித்த அறிக்கையில், நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, அதே போல எனது ஆதரவானது எந்த கட்சிக்கும் கிடையாது, மேலும் எனது இலக்கானது தமிழக சட்டப்பேரவை தேர்தல்தான் என்று கூறியிருந்தார். மேலும் ரஜினி அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக தனது ட்விட்டரில், கட்சி ஆரம்பித்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட போகும் மக்கள் நீதி மய்ய தலைவர் என் நண்பர் கமல்ஹாசன் அவர்கள் பொது வாழ்விலும் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருந்தார். இதற்கு கமல் அவர்கள், நன்றி ரஜினிகாந்த், என் 40 ஆண்டு கால நண்பரே, நல்லவர் துணை நின்றால் 40 எளிதே நாளை நமதே என்று பதில் ட்வீட்டும் ஈட்டியிருந்தார். இது சமூக வலைதளங்களிலே வைரலா பரவிட்டு இருந்துச்சு. இதே போல தற்போது இன்னொரு செய்தியும் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வரும் பாராளுமன்ற தேர்தலில் கமலின் மக்கள் நீதி மையத்துக்கு ரஜினி ஆதரவு தந்தால் அது தேர்தல் முடிவில் மாபெரும் திருப்பு முனையை உண்டாக்கும் என்று நடிகரும் தயாரிப்பாளர் சங்க தலைவருமான விஷால் தெரிவித்துள்ளார். இது குறித்து நேற்று சென்னை விமான நிலைய சந்திப்பின் போது பத்திரிகையாளர்களின் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த கமல், தனது கட்சிக்கு ஆதரவளிக்கும்படி ரஜினியிடம் வேண்டுகோள் வைப்பதில் தனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை என்று வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். இவ்வளவு நடந்து கொண்டிருக்கும் போது சும்மா இருப்பாரா விஷால்? தனது ட்விட்டர் பக்கத்தில், கமல் சேரும் ரஜினி சேரும் இணைய வேண்டும், நடிகர் சங்க நட்சத்திர விழாவுக்கு அல்ல, ஒரு மல்டி ஸ்டார் படத்துக்காக அல்ல, வேறு எதற்காகவும் அல்ல, ஆனால் 2019 பாராளுமன்ற தேர்தலுக்காக இவர்கள் இருவரும் இணைந்தால் தேர்தல் முடிவுகளில் ஒரு பெரும் திருப்பம் இருக்கும் என்று பதிவிட்டிருக்கிறார். தற்போது இந்த ட்விட்டர் பதிவினை தான் ரஜினி மன்ற நிர்வாகிகளும் கமல் மன்ற நிர்வாகிகளும் அதிகமா ஷேர் செஞ்சுட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.